வணக்கம் மாணவர்களே. இந்த வகுப்புலையும் நாம இ வரிசை எழுத்துக்களை சேர்த்து பார்க்க போறோம். படிக்கலாமா? ஓகே. த இ இர் தயிர். த இ இர் தயிர். சொல்லுங்க. தயிர் அப்படின்னா என்ன? ஒரே நிமிஷம். இருங்க, சிஸ்டம் ஹேங் ஆகுது. ஓகே. தயிர் அப்படின்னா யாருக்கெல்லாம் தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும்? ஓகே, எனக்கு கூட தயிர் சாதமும் மாங்காய் ஊறுகாவும் இருந்தா எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவலும் ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருக்கும். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? தயிர் சாதத்தோட எது தொட்டுக்கிறதுக்கு வேணும் உங்களுக்கு? எதுவும் வேண்டாம், தயிர் சாதம் மட்டும் கொடுத்தா போதும், நான் சாப்பிட்டுக்கோன்றாங்க. ஓகே, அப்ப மரியம்க்கு தயிர், அதுக்கப்புறம் பழங்கள். ஓகே, மேங்கோ கூட நல்லா இருக்கும் தயிர் சாதத்துக்கு. மாம்பழத்தை கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும். ரைட். அடுத்தது. ஓகே, சஷ்டிகா ஸ்ரீக்கு என்ன பிடிக்கும் தயிர் சாதத்துக்கு? என்ன பிடிக்கும் சஷ்டிகா? தயிர் சாதம் பிடிக்குமா சஷ்டிகா? பிடிக்குமா? ஓகே, சஷ்டிகாவுக்கு தயிர் சாதம் பிடிக்குமா? அடுத்ததா ம இ இல் மயில். ம இ இல் மயில். சொல்லுங்க. பீகாக். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? ஃபெதர்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பீகாக்கு. எங்க ஊர்ல இருக்கு இந்த மாதிரி மயில் நிறைய, நாங்க பார்ப்போம். அடுத்ததா சி ரி சிரி. சி ரி சிரி. சொல்லுங்க. ஓகே, நீங்க எல்லாரும் ஒரு தடவை சேர்ந்து சிரிச்சு காமிங்க. சஷ்டிகா ஸ்ரீ, நீங்க எப்படி சிரிப்பீங்க? அப்படி லைட்டா எப்படி சிரிப்பீங்க சஷ்டிகா ஸ்ரீ? அப்படி சிரிக்கணுமா? ஓகே, சஷ்டிகா ஸ்ரீ கூட பாருங்க கியூட்டா சிரிக்கிறாங்க. லாஃப் இல்லைன்னா ஸ்மைல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஆ சி ரி ய இர் ஆசிரியர். ஆ சி ரி ய இர் ஆசிரியர். சொல்லுங்க. ஆசிரியர் அப்படின்னா டீச்சர், கத்து கொடுக்கறவங்க. எனக்கு கூட சின்ன வயசுல எங்களோட டீச்சர்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க நிறைய கத்துக்கிட்டு நீங்களும் என்ன பண்ணலாம், பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் இன்னும் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நீங்க நிறைய சொல்லி தரலாம். யாருக்காவது டீச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? ஏன் மரியம், உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷன் ஆகணும்னு ஆசை? சயின்டிஸ்டா? உங்களோட ஆசை என்ன? ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? நிறைய பேருக்கு வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை இருக்கும், ஒரு சிலருக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும், அப்படிதானே? அந்த மாதிரி. போலீஸ். ஓகே. சிலர் கேட்டோம்னா சின்ன வயசுல சிஐடி ஆகணும், ரகசிய போலீஸ், சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி ஆகணும்லாம் விருப்பப்படுவாங்க. ஓகே. அடுத்தது அ ரி சி அரிசி. அ ரி சி அரிசி. சொல்லுங்க. அரிசி என்ன? ரைஸ். இத வச்சு என்ன செய்வாங்க? சாதம் செய்வாங்க. சாப்பாடு செய்யறது எல்லாமே. ஆமா, தயிர். கீர் மோர், இது கூட செய்யலாம். ஓகே, யாரெல்லாம் அரிசி ஊற வச்ச அரிசியே கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கீங்க? ஐ திங்க் இப்போ சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்.
விக்கிறத நீங்க அரிசி ஊற வச்ச அரிசி சாப்பிட்டுருக்கீங்களா? ஓகே. நாங்க சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம்னா எங்களுக்கு ஸ்நாக்ஸே சில சமயத்துல இந்த மாதிரி அரிசி தான். அரிசி நல்லா ஊற வச்சிருப்பாங்க, கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா சக்கரை கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுருவோம், நல்லா இருக்கும். அடுத்தது திரி. திரி 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 சொல்லுங்க. திரி அப்படின்னா த்ரெட். அதே மாதிரி விளக்கு எரியறதுக்கு வைப்பாங்க இல்லைங்களா? இன்னைக்கு என்னுடைய தங்கச்சி பாப்பா சாப்பிட்டா. இல்ல, இது என்னன்னா விளக்கு இருக்கு இல்லைங்களா, ஆயில் லேம்பு, அந்த ஆயில்ல வச்சு விளக்கேத்துவாங்க இல்லையா, அதுதான் திரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது க இத்த ரி கா இ கத்தரிக்காய். க இத்த ரி கா இ கத்தரிக்காய் சொல்லுங்க. கத்தரிக்காய் அப்படின்னா எக் பிளான்ட் இல்லைன்னா பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கத்திரிக்காய் பிடிக்குமா உங்களுக்கு? என்ன காம்பினேஷன்ல சாப்பிட்டுருக்கீங்க? ஒரு காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். எனக்கு பிடிக்காது. இந்த கத்திரிக்காயை ஒரு காம்பினேஷன்ல சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. என்ன காம்பினேஷன்? பிரியாணி. சூப்பர். நான் நினைச்ச சொல்லிட்டாங்க, மரியம் சொல்லிட்டாங்க. வேற யாருக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு? பிரியாணி, கத்திரிக்காய், தயிர் பச்சடி. ஓகே. அடுத்தது நரி. நரி 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 சொல்லுங்க. நரினா என்ன? ஓகே. இந்த ஃபாக்ஸ் எப்படிமா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இல்லனா இடியட்டா இல்ல ரொம்ப லேசியா? இன்டெலிஜென்ட். எப்படி சொல்றீங்க இன்டெலிஜென்ட்னு? நிறைய கதைகள் கூட படிச்சிருப்பீங்க, நரி வந்து ரொம்ப தந்திரமானது அப்படின்னு. ஆனா உண்மையாவே நரி வந்து ரொம்பவே தந்திரமானது. அடுத்தது ஏரி. ஏரி 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 சொல்லுங்க. ஏரி அப்படின்னா ஏறுறதுன்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு அது ஏறுறது. இது வந்து லேக். இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய அளவுல வாட்டர் தேங்கி இருந்தா அதுக்கு பேரு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க எங்க ஊர்ல கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரி இருக்கு. இதே அளவுக்கு இருக்கும், அது இந்த அளவுக்கு இருக்கும் சைஸு. நாங்க அதுல போயிட்டு தூண்டில் போட்டு மீனை பிடிச்சிட்டு வருவோம். எப்போன்னா நான் வந்து 6th படிக்கும்போது, 6th 7th கிரேட் படிக்கும் போதெல்லாம் லீவ் நாளில் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிடுவோம். அடுத்தது ஓகே. இப்போ எல்லா வார்த்தைகளும் சேர்த்து நீங்க ஒரு தடவை படிங்க. கத்திரிக்காய். ஓகே. லெட்டர்ஸை கொஞ்சம் கவனிச்சு படிக்கணும், சரியா? கவனிச்சு படிச்சீங்கன்னா எல்லாருமே அழகா படிச்சிடுறீங்க.